ட்ரைப் பஜாஜ் பார்ட்னர்ஷிப்பில் இந்தியாவில் வந்து 2 மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ணுறதா ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்க. அன்லைக் கேடிஎம் பஜாஜ், இந்த ட்ரைம்பும் பஜாஜும் வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் தான் போட்டிருந்தாங்க. பட் கேடிஎம் பஜாஜ் கம்பேர் பண்ணும்போது கேடிஎம்மோட ஷேரில் ஆல்மோஸ்ட் 50% பஜாஜ் ஓன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ட்ரைம்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து அவங்களோட இந்த ஸ்பீட் 400 அண்டு ஸ்க்ராம்ப்ளர் 400X இந்த 2 பைக்கோட மேனுஃபேக்சரிங் அண்ட் இதோட சேல்ஸு, மார்க்கெட்டிங் அண்டு அதோட சர்வீசஸ், இந்த ஷோரூம் ஹேண்ட்லிங் எல்லாமே வந்து பஜாஜ் வந்து டேக் ஓவர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட மற்ற பெரிய சிசி பைக்ஸ் எல்லாம் இந்தியாவில் இம்போர்ட் பண்ணுறதும் அதை சேல் பண்ணுறதும் ஓவராலாக இந்த ட்ரைம்போட ஆப்ரேஷன்ஸ் இந்தியாவில் எல்லாமே பஜாஜ் வந்து டேக் ஓவர் பண்ணியிருந்தாங்க அந்த கான்ட்ராக்ட் மூலமாக. ஸோ அந்த கான்ட்ராக்ட் படி இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுற இந்த ஸ்பீட் 400ம் ஸ்க்ராம்ப்ளர் 400ம் பஜாஜ் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதுபடி லான்ச் ஆனது தான் இந்த ஸ்பீட் 400ம் ஸ்க்ராம்ப்ளர் 400Xம். என்னதான் இதை பஜாஜ் மேனுஃபேக்சர் பண்ணாலும் ஸோ அந்த ட்ரைம்போட இன்டர்நேஷ்னல் லெவல் குவாலிட்டியை வந்துட்டு எந்த லெவல்லையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. அதை வந்து ட்ரைம்ப் வந்து ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறாங்க. அது வந்து இந்த பைக்கோட இண்டிவிஜுவல் பார்ட்ஸுமே வந்து நமக்கு ப்ரூவ் பண்ணுது. இதோட சின்ன சின்ன நட்டில் இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட பெயிண்ட் ஸ்கீம் ஆகட்டும் அண்ட் இந்த பைக்கில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய குவாலிட்டி லெவல் நீங்கள் இதை விஷுவலாக பார்க்கும்போதே தெரியும். எங்கேயுமே அந்தளவுக்கு வயர்ட் எக்ஸ்போஸ்டாக இருக்காது, எதுவுமே இதுக்கு செட் ஆகாத மாதிரி ஆடான டிசைன்ஸ் எதுவும் இருக்காது. எல்லா பாட்டுமே நீட்டாக டக்கின் பண்ணி ப்ராப்பராக போல்ட் நெட் போட்டு பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ஆக்சசரிஸ் அந்த பார்ட்டில் பார்க்கும்போது எல்லாமே இந்த ட்ரைம்ப் இந்த பைக் டிசைன் பண்ண இன்ஜினியர்ஸே இதோட ஆக்சசரிஸும் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் இதில் ஆட் பண்ணும்போது அதுவுமே வந்து ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் ஆக்சசரி மாதிரி தெரியாது. எல்லாமே இந்த வண்டி கூட வரும்போது எந்த அளவுக்கு ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ஃபேக்ட்ரி ஃபினிஷ் இருக்குமோ அந்த லெவலில் குவாலிட்டி அண்ட் ஃபினிஷ் எல்லாமே இந்த பைக்கில் நம்ம ஆக்சசரிஸ்க்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்பீட் 400ஓட டிசைன் பார்த்துட்டோம்னா இது ஒரு ரெட்ரோ மாடர்ன் கிளாசிக் மோட்டார் சைக்கிள் டிசைனில் இருக்கும். அந்த பானாவேல் பைக்ஸ் அதோட பார்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட சிமிலராக இன்ஸ்பயர் பண்ணி இதோட டிசைன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஹெட்லைட் ஆகட்டும், டேங்க்கு அண்ட் இந்த சீட்டு, கிராப் ரயில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பானவேல் டச் வந்து நம்ம இதில் பார்க்க முடியும். இந்த ஸ்பீட் 400ஓட இன்ஜின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது ஒரு 400cc லிக்விட் கூல்டு இன்ஜின். இதில் வந்து ஃபின்ஸும் கொடுத்துருக்காங்க கூலிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வித் ரேடியேட்டர் கூட. அண்ட் இந்த இன்ஜினை பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கூட மேட் பண்ணியிருக்காங்க வித் அசிஸ்டண்ட் டார்க் ஸ்லிப்பர் கிளச் கூட. ஸோ இந்த கிளச் ஃபீல் பார்த்தோம்னா நமக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஒரு ஹார்டாக அந்த லெவலெல்லாம் இல்லை. நமக்கு சிட்டியில் வந்து மேனுவர் பண்ணுறதுக்கு கிளச் அடிக்கடி போட்டு கியர் மாற்றுறதுக்கு ஈஸியாக இருந்தது. அண்ட் கியர் பாக்ஸுமே பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் புஷ் கியர் பாக்ஸ் ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது. ஸோ இந்த பைக் நம்ம ரைட் பண்ணும்போது இதோட பவர் டெலிவரி பார்த்திங்கன்னா லீனியராக இருக்கும். ஒரு அக்ரெசிவில் லைக் கேடிஎம்ஸ் மாதிரி அக்ரெசிவாக இல்லாமல் ஒரு லீனியர் பவர் டெலிவரி வந்து இந்த இன்ஜின் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ நமக்கு இப்போ நம்ம ஒரு 40ல் க்ரூஸ் பண்ணுறதுக்கும் சடனாக பவர் வேணும், ஒரு ஓவர்டேக் பண்ணி போகணும், ஒரு 50-60 அந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா டக்குன்னு த்ராட்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா புல்லப் பண்ணி இன்ஜின் அந்தளவுக்கு பவர் டெலிவரி வந்து எல்லா இடத்துலையும் வந்துட்டு சீம்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதோட மேக்ஸிமம் பவர் அண்ட் மேக்ஸிமம் டார்க் எல்லாமே 6000 RPMக்கு மேலே தான் இருக்குது. ஒன்ஸ் இந்த பைக் இன்ஜின் வந்துட்டு ஒரு 4000 RPM ரீச் பண்ண உடனே வைப்ரேஷன் வந்து அங்கங்கே க்ரீப்பின் ஆகிறத வந்து நம்மளால் நோட் பண்ண முடியுது. ஸோ 4000-4500 RPM போகும்போது 6000லாம் போயிட்டோம்னா வைப்ரேஷன் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இன்ஜின் ஹீட்டும் வந்து நல்லாவே தெரியும். நமக்கு வந்து ஹீட் ஒரு மேனேஜபிள் லெவலில் தான் இருக்குது. பட் சிட்டி டிராஃபிக்கில் வந்துட்டு ஹீட் வந்து நல்லாவே தெரியும். இதோட மேக்ஸிமம் டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 160+ போகுது. எல்லா இடத்துலையுமே நமக்கு இந்த 6000 RPMலேருந்து 8000க்கு மேலே போகும்போதுமே சரி வைப்ரேஷன் இருந்தாலும் அந்த இடத்துலையும் நமக்கு பவரில் வந்து எந்த விதமான ஒரு சாக்ரிஃபைஸும் இந்த இன்ஜின் பண்ணல. நமக்கு பவர் வேணுமா சடனாக த்ராட்டில் ஓப்பன் பண்ண நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இன்ஜினோட ரெஸ்பான்ஸ் இருக்குது. குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எங்கேயுமே ஒரு காம்ப்ரமைஸ் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இதோட பெயிண்ட் ஸ்கீமில் ஆரம்பித்து இதோட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் ஆகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா LED லைட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட்லாம்ப் பார்த்துட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய DRLோட ஃபினிஷிங் ஆகட்டும் அந்த DRL ஸ்டைலுமே பார்த்திங்கன்னா அந்த சிக்னேச்சர் ட்ரம்ப் லோகோ அந்த மாதிரி இருக்கும். அண்டு இந்த மிரர்ஸுமே பார்த்திங்கன்னா இதோட அந்த பெரிய பைக் ட்ரைம்போட பெரிய பைக்ஸில் இருக்கக்கூடிய அதே மிரர்ஸ் இன்ஸ்பைர் பண்ணி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இந்த பைக்கில் இருக்கக்கூடிய இந்த இன்ஜினுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த கோட்டிங் பார்த்திங்கன்னா இவங்க ட்ரைம்பில் எல்லா பைக்கில் யூஸ் பண்ணக்கூடிய அதே கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ட்ரைம்ப்னு மிஸ் பண்ணாமல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மிரரில் ஆரம்பித்து இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலு, லைட்டு அண்டு ஹெட்லைட்டு, டேங்க்கு அண்ட் இங்கே வரக்கூடிய இந்த கவர்ஸ், இந்த ஸ்பீட் 400 இதோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, இங்கே கிளாஸி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க பியானோ பிளாக் கலரில். அண்ட் இங்கே ஒரு மெஷ் மாதிரி இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அந்த குவாலிட்டி லெவலை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்து இதோட எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பைக்கில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, டுவெல் சேனல் ABS இருக்குது, அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் இருக்குது. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தோம்னா இது வந்து ஒரு அனலாக் வித் டிஜிட்டல் LCD டிஸ்பிளே ஒரு காம்போ யூனிட்டாக வருது. ஸோ இதில் என்ன ஒரு நான் இன்கன்வீனியன்ட் ஃபீல் பண்ணேன்னா இந்த ஆனால் கியர் இண்டிகேட்டர் வந்துட்டு நல்லா ப்ராப்பராக இருக்குது. நமக்கு டக்குன்னு பார்த்தோன்னே எந்த கியரில் போயிட்டுருக்குன்னு தெரியுது. பட் RPM மீட்டர் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ நம்ம எந்த RPMல போகிறோம் அப்படின்னு நோட் பண்ணுறதுக்கு
லைட்டாக சிரமமாக இருந்தது. ஆர்பிஎம் மீட்டர் டிஜிட்டலாக வச்சதுக்கு பதிலாக இந்த ஸ்பீட் யூனிட்டை வந்துட்டு அதாவது இந்த ஸ்பீடோ மீட்டர் வந்து உள்ளே இன்கார்பரேட் பண்ணிவிட்டு ஆர்பிஎம் மீட்டரை வெளியே வச்சிருந்தா ஈஸியாக இருந்திருக்கு. ஏன்னா டக்குன்னு ஒரு எல்சிடியை பார்த்தோன்னே நமக்கு கண்ணு வந்துட்டு ஸ்பீடு என்ன போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த எல்சிடியை பார்க்க தான் தோணுச்சே தவிர அனலாக் மீட்டரை வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. இந்த வண்டிக்கு பழக வேண்டியது. அடுத்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி இந்த எல்சிடி டிஸ்பிளே வந்து நல்லாவே இருந்தது. இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் லைக் 2 ட்ரிப் மோட்ஸ் இருக்குது அண்டு நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் ரெண்டும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாக் இருக்குது அண்டு இன்ஜின் கில் ஸ்விட்ச் வார்னிங் அண்டு சைட் ஸ்டாண்டு அண்டு ஃபியூவல் கேஜ் எல்லாமே இருக்குது. ப்ராப்பராக என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்குது. இந்த பைக்கோட கீ பார்க்கும்போது இதில் ஒரு சிப் இருக்கும் அண்டு இன்னொரு இம்மொபைலைசர் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 கீயும் வந்துட்டு ஒரு ஸ்பேர் கீ அண்ட் ஒரு மெயின் கீ ரெண்டுமே இருக்கும். இந்த 2 கீ மட்டும்தான் இந்த பைக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் 2 கீ மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த டோட்டல் யூனிட் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை தவிர வேறு எந்த கீ நீங்கள் டூப்ளிகேட் கீ பண்ணி போட்டிங்கனாலும் இந்த இது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ இந்த பைக்கோட ரைட் குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்ததில் இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த யூஎஸ்டி ஃபோக்ஸும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மோனோசாக் சஸ்பென்ஷன் வந்துட்டு ரொம்பவே ஒரு பெரிய ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த முன்னாடி இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் யூஎஸ்டி ஃபோக்ஸோட ட்ராவல் பார்த்தீங்கன்னா 140 mm, பின்னாடி வந்து 130 mm ட்ராவல் இருக்குது. ஸோ நமக்கு இந்த சின்ன பாட் ஹோல்ஸ் ஹேண்டில் பண்ணுறதாகட்டும், ஒரு அன்ஈவன் சர்ஃபேஸில் போகிறதாகட்டும், சின்ன ஒரு கட்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் எடுக்கிறதுல வந்துட்டு இந்த சஸ்பென்ஷன் வந்து ரொம்பவே ப்ளஷ்ஷாக இருந்தது. அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்தது. அந்த சாஃப்ட்னஸ் நமக்கு சிட்டியில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெட்டராக இருந்தது. அட் த சேம் டைம் நம்ம வந்து ஒரு ஹைவேல ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன லெவலான பவுன்சினஸ் வந்து ஆஃபர் பண்ணுச்சு அந்த சாஃப்ட்னஸ். இந்த பைக்கோட பிரேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டுவெல் சேனல் ஏபிஎஸ் ராபர்ட் பாஷோட யூஸ் பண்ணுறாங்க. இதோட டிஸ்க் பார்த்தீங்கன்னா முன்னாடி 300 mm, பின்னாடி வந்து 230 mm டிஸ்க் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட பைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 60-80 வச்சுங்களேன், 80 km/h போயிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு பிரேக் வரும்போது இந்த பின்னாடி பைட்ஸில் வந்து கொஞ்சம் லேகை வந்து ஃபீல் பண்ண முடியுது. மற்றபடி முன்னாடி இருக்கக்கூடிய பைட்ஸ் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்தது. பிரேக்கில் வந்து ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் கண்டிப்பாக. இந்த பைக்கோட ஹேண்ட்லிங் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறல இந்த சாசியும் இந்த ஹேண்டில் பார் வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட சாசி பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் பெரிமீட்டர் ஃப்ரேமு. ஸோ இந்த சப் ஃப்ரேம் வந்து போல்ட் ஆன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடாகவும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் அண்ட் நம்ம ரொம்ப முன்னாடி வந்து பிடிக்கிறதோ லீன் பண்ணுறதோ நம்ம கொஞ்சம் பெண்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நம்ம ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் பொசிஷன் அப்படியே கிராப் பண்ண முடியுது. ஸோ அந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா விட்டு நமக்கு ஈஸியாக ஜஸ்ட் பண்ண முடியுது. ஒரு ஷார்ட்டான ஸ்பேஸ்க்குள்ளே போகும்போது ஒரு சிட்டி டிராஃபிக்கில் க்ரூஸ் பண்ணும்போது இந்த மிரருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அவுட்வர்டாக இல்லாமல் இந்த கரெக்டாக ஹேண்டில் பார்லேருந்து ஒரு 2 inch மட்டும்தான் வெளியே இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும் நம்ம இந்த ஸ்பேஸ்க்குள்ளே போக முடியுமா முடியாதா அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஒரு கார்னர் அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த சாசியோட சப்போர்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 60ல் ஒரு கார்னர் அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா அதே ஸ்பீடில் வந்து நம்ம எக்ஸிட் ஆக முடியும். அந்த கார்னர் இருந்து அந்த கார்னர் அப்ரோச் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகும்போது ஒரு கார்னர் எந்த லெவலில் கான்ஃபிடென்ட் அப்ரோச் பண்ணுறோமோ அதே கான்ஃபிடென்ட்டோட நம்ம வெளியே வர முடியும். அது அளவுக்கு இந்த டயரும் சரி இந்த சாசியும் சரி நமக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த பைக்கோட செல்ஃப் வெயிட் அண்ட் இந்த டயரோட செக்ஷன் ரெண்டுமே சேர்ந்து நம்ம இந்த கார்னர் அப்ரோச் பண்ணி வெளியே வரதுல வந்து ரொம்பவே கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. அண்ட் இந்த பைக்கோட ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 80 to 100 km ஒரு 6th gear ஓட்டிட்டு போனோம்னா ரொம்ப மினிமலான வைப்ரேஷன் தான் இருக்குது. 5000 RPM ரீச் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த வைப்ரேஷன் வந்து கிரீப்பின் ஆகிறது வந்து நோட் பண்ண முடிஞ்சது. இந்த வைப்ரேஷன் வந்து ஹேண்டில் பாரில் ஃபீல் பண்ண முடியுது, ஃபுட் பேக்ஸில் அண்டு ரொம்ப 6500க்கு மேலே போகும்போது நமக்கு எல்லா பக்கமே வைப்ரேஷன் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த 6500க்கு மேலே தான் நமக்கு இதோட பீக் பவர் பீக் டார்க் எல்லாமே இது இருக்குது. ஸோ நம்ம அதை அடையணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த வைப்ரேஷன் லெவலில் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அதே மாதிரி அந்த லெவலில் நமக்கு ஹீட்டும் வந்து நல்லாவே இருந்தது. இந்த பைக்கோட மைலேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது 30-29 அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக கிடைக்கிது. நீங்கள் அதை ரைட் பண்ணுற ஸ்டைலை பொறுத்து கண்டிப்பாக வேரி ஆகும். நீங்கள் ரொம்ப விரட்டினீங்க அக்ரெசிவாக ரைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 22-20 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் சட்டிலாக ஓட்டுறீங்க, ரொம்ப வெட்டுறதுல பவர் எங்கே தேவையோ ஒரு ஃப்ரீயான ரோடு இருந்தால் புஷ் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மைலேஜ் வந்து கண்டிப்பாக டிஃபர் ஆகுது. சிட்டிக்குள்ள ஒரு 28லேருந்து 30 எடுக்க முடிஞ்சது, ஹைவேஸில் வந்து 33 மேக்ஸிமம் கிடச்சிது. இந்த பைக்கோட சர்வீஸ் இன்டர்வல் அண்ட் வாரண்டி அது பார்க்கும்போது அதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இந்த பைக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ இதோட சர்வீஸ் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 16,000 km ஆர் 1 year. இதில் எது ஃபஸ்ட்டு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இது சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி இதுக்கு அப்பப்போ செயின் லூப் பண்ணிக்கிறது மட்டும் அண்ட் பிரேக் மட்டும் அது மட்டும் கவனிச்சோம்னா போதும். மற்றபடி இது டிஸ்க் தான், ஸோ பிரேக்கும் பெருசாக கவனிக்க தேவையில்லை. ஸோ செயின் லூப் மட்டும் பண்ணி வச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சோம்னா மற்றபடி சர்வீஸ் வந்து 1 year வரைக்கும் அது 16,000 km வரைக்கும் பண்ணால் போதும். அடுத்து இதோட வாரண்டி அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த பைக்கு வந்து 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த பேட்டரிக்கும் இந்த எக்ஸாஸ்ட்டுக்கும் மட்டும் 1 year வாரண்டி தான் வரும். இப்போ இந்த ஆகஸ்ட் 2024 பார்த்தீங்கன்னா இந்த பைக்குக்கு ஆனிவர்சரி ஆஃபர்னு சொல்லி ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் 5 years வாரண்டி வந்து ஃப்ரீயாக கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த ஆகஸ்ட் 31க்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.
நீங்கள் வந்து ஸ்பீட் 400 ஆர் ஸ்க்ராம்பிளர் 400X இந்த ரெண்டுக்கும் நடுவில் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க, எந்த பைக்கு டிசைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தாட் வந்துச்சுன்னா, இந்த ஸ்பீட் 400 வந்து காம்பாக்டான பைக். இதோட வீல் பேஸ் வந்து நமக்கு இந்த ஸ்க்ராம்பிளர் 400Xோட வீல் பேஸோட சின்ன வீல் பேஸ். இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 17 inches டயர் இருக்கும். ஸ்க்ராம்பிளரில் பார்த்தீங்கன்னா 19 inches டயர்ஸ் இருக்கும். அண்ட் அதோட வீல் பேஸ் இன்னுமே பெருசு. அண்ட் அதோட ஃப்ரண்ட் டிஸ்க்குமே பார்த்தீங்கன்னா 320 mm வரும். இதில் வந்து 300 mm டிஸ்க் தான் இருக்கும். ஸோ அதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகம் அண்ட் அந்த பைக்கோட சீட் ஹைட்டுமே அதிகம். ஸோ நீங்கள் ஒரு 5 feet 10 inches ஆர் 12 inches ஆர் 6 feet இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ராம்பிளர் 400X வந்து நல்ல சாய்ஸாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் பெட்டரான ரோட் ப்ரெசன்ஸ் வேணும், நான் போகும்போது இந்த பைக் வந்து நல்லா ரோட்டில் தெரியும் அப்படின்னா ஸ்க்ராம்பிளர் 400 வந்து இன்னும் இந்த பைக்கோட பெட்டராக இருக்கும். ஏன்னா அதோட ரோட் ப்ரெசன்ஸ், அந்த பைக் கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் பெரிய பைக்காக பல்கியாக தெரியும். ஸோ அதோட ரோட் ப்ரெசன்ஸ் வந்து இந்த 400Xோட இன்னும் பெட்டராக இருக்கும். மற்றபடி இந்த ஸ்பீட் 400 இன்ஜின் சரி, அந்த ரெண்டுமே சேம் இன்ஜின் தான். மற்றபடி பெர்ஃபார்மன்ஸில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அண்ட் டயர் செக்ஷன்ஸ் அண்ட் டயர் மட்டும் ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டயர் வரும். அது வந்து கொஞ்சம் ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டி இருக்கிற மாதிரி டயர் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நமக்கு நார்மல் டயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சீட் வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது. நம்ம டச் பண்ணி பார்க்கும்போது உட்காரும்போது நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. பட் நம்ம ஒரு 60 kilometer ஓட்டும்போது கொஞ்சம் ஒரு லெவலான ஸ்டிஃப்னஸ் வந்து தெரியுது. அன்லைக் கேடிஎம்ஸ் மாதிரி இல்லை. பட் இந்த சீட் வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒரிஜினல் ஆக்சசரிஸ்லேயே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃபோம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சீட் இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் உடனே மாற்றணும்னு அவசியம் இல்லை. பைக் ஓட்டி அந்த சீட் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா மட்டும் அந்த ஆக்சசரி ஆட் பண்ணுங்கள். எப்பயுமே ஒரு பைக்குக்கு நம்ம ஆக்சசரி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கும்போது பைக் எடுத்தோன்னே அதெல்லாம் பண்ண தேவையில்லை. நம்ம பைக்கை ஓட்டும்போது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும்போது அதுவே கேட்கும் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி நமக்கே தெரியும். அப்போ மட்டும் நம்ம ஆக்சசரிஸ் ஆட் பண்ணோம்னா பெஸ்ட்டாக இருக்கும். சும்மா எடுத்தோன்னே போயிட்டு நம்ம எல்லாமே பண்ணோம்னா அது பைக்குக்கு சூட் ஆகுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டே டிசைட் பண்ண முடியாது. அண்ட் ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு ஒரு 20+ ஆக்சசரிஸ் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பைக் டிசைன் பண்ண அதே இன்ஜினியர்ஸ் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு இந்த இன்ஜின் கார்டுக்கு வந்து ஒரு ஆக்சசரி வருது. அடுத்து இந்த டேங்க் பேடு அண்டு நீ பேட்ஸு அண்டு இந்த ஹெட்லைட்டுக்கு வரக்கூடிய அந்த கவர் அண்டு ரேடியேட்டருக்கு வரக்கூடிய கவர் அண்டு இந்த மட் கார்டில் வந்து நமக்கு அந்த மட்டு வந்து அடிக்காமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ வந்து இதில் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய டயர் ஹக்கர் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ அந்த ஆக்சசரிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்டு நம்ம வந்து டூரிங் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதில் வந்துட்டு அந்த ரேக் ஆட் பண்ணி டாப் பாக்ஸ் எல்லாமே செட்டப்போட வருது. அண்டு இங்கே வந்து வின் ஸ்க்ரீனுமே வந்து கொடுக்குறாங்க. நமக்கு தேவைன்னா நம்ம அது ஒரிஜினல் ஆக்சசரிஸ்லேயே வருது. ஸோ ஒரு 20+ ஆக்சசரிஸ் இந்த பைக்கு கொடுக்குறாங்க. இதில் மிரர்லையுமே ஆக்சசரிஸில் இன்னொரு மிரர் இருக்குது, அதுவுமே வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு தேவைப்பட்டால் சொன்ன மாதிரி ஒன்றா ஆட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த பைக் டூரிங் பர்பஸ் அப்படின்னு சொல்லி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு ஷார்ட் ட்ரிப்ஸுக்கு இந்த பைக் வந்துட்டு உங்களுக்கு போதுமானதாக இருக்குது. டூரிங் அப்படின்னு வரும்போது இந்த பைக் வந்து ஒரு லக்கேஜ் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இது நம்ம ரேக்கெல்லாம் ஆட் பண்ணிட்டு டாப் பாக்ஸ் வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஒன் பில்லியனுக்குமே வந்து ஒரு லாங் ரைட் அப்படிங்கும்போது கம்ஃபர்ட் லெவல் வந்து கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற லெவலில் தான் இருக்கும். பட் ஏன்னா நமக்கு டூரிங் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த பைக்கில் நம்ம வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ஃபுல்லாகவே இந்த பைக்கில் வந்து நமக்கு ரொம்ப ஒரு சோர்னஸ் கொடுக்காம ஃபேட்டிக் அதிகப்படுத்தாமல் இருக்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த டூரிங்க்கு வந்து இந்த பைக் வந்து ஒரு 7 out of 10 அந்த ரேஞ்சில் வேணால் இருக்கும். ஸோ இந்த 400cc செக்மெண்ட்டில் என்னென்ன பைக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஸ்பீட் 400, ஸ்க்ராம்பிளர் 400X, டாமினர் 400, டியூக் 390, கொரில்லா 450 அண்ட் NS 400Z. ஸோ இந்த பைக்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்து ஹார்லி டேவிட்சன் 440X இந்த பைக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இந்த ஸ்பீட் 400 சொன்னோம்னா இது வந்து ஒரு பெஞ்ச்மார்க் பைக் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இதோட குவாலிட்டியிலேருந்து இதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து இதோட ப்ரைஸிங்குமே வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஆண்டோட வந்து அரௌண்ட் 280 கிட்ட வருது கோயம்புத்தூரில். இதுக்கு காம்படிட்டராக இருக்கக்கூடிய மற்ற பைக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்பேர் பண்ணக்கூடியது அப்படின்னா நம்ம வந்து இதோட ஹார்லி டேவிட்சன் X440 எடுத்துக்கலாம். ஸோ அந்த பைக் எடுக்கும்போது அது வந்து இதோட மோர் சட்டில் பைக்கு, லாங் ரைட்ஸுக்கு டூரிங்க்கு வந்து ஹார்லி டேவிட்சன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அடுத்து பார்க்கும்போது நமக்கு இந்த டாமினர் அப்படின்னு சொல்லி வரும்போது அது வந்து இதோட வெயிட் அதிகம் அண்டு டாமினார் கொஞ்சம் அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த பைக் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக எந்த அப்டேட்டுமே வராமல் இருக்குது. அதுக்கடுத்து டியூக் 390 அது ஒரு என்ன சொல்கிறேன்னா அந்த பைக் ஒரு ராக்கெட் மாதிரி. இந்த பவர் டெலிவரி வந்து அக்ரெசிவாக ரொம்பவே இருக்கும். அண்ட் அதோட டிசைன் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஓவரால் முன்னாடி இருந்த கேடிஎம்மோட. ஸோ அந்த பைக் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் வரும். இது வந்து ஒரு மாடர்ன் கிளாசிக் ரெட்ரோ டிசைனில் வரும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா நம்ம இந்த பைக்கு சிமிலர் ரிசம்பிளன்ஸ் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஹண்டர் இருக்கும் ராயல் என்ஃபீல்டோடது, இல்லைனா கிளாசிக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ராயல் என்ஃபீல்டு இன்ஜின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஹை டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின்ஸ். பட் இந்த இன்ஜின் வந்துட்டு ஃபுல்லி பவர் வந்து அதுக்கு இதுக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அண்ட் இதோட ஹேண்ட்லிங் இன்னுமே பெட்டராக இருக்கும் ராயல் என்ஃபீல்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது. இந்த 400cc இந்த பைக் உண்மையிலேயே ஒரு பெஞ்ச்மார்க் டிசைன், பெஞ்ச்மார்க் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த ஸ்பீட் 400 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 150cc ஒரு பெரிய பைக்குக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த பைக் வந்து கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாகவே நான் இந்த பைக் எடுக்க போகிறேன் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பைக் அடாப்டபுளாக இருக்கும். லைக் டியூக் 250 மாதிரி
அந்த பைக் யார் வேணாலும் புதுசாக வாங்குறவங்க ஓட்ட முடியும். இந்த பைக்கும் அதே கேட்டகரியில் தான் வரும். இது இப்போ புதுசாக நீங்கள் ஒரு பைக் ஓட்ட தெரியும், பட் எனக்கு ஒரு 400cc வேணும் எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக இந்த பைக் எடுக்கலாம். ஏன்னா அந்த பவர் டெலிவரி லீனியராக இருக்குது, பிரேக்கிங் வந்து நல்லா இருக்குது, ஹேண்ட்லிங் சூப்பராக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கீழே வந்து கிராஷ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் இந்த பைக் வந்து நீங்கள் நம்பி தாராளமாக புதுசாக எடுக்கனாலும் எடுக்கலாம். ஒரு 150cc ஒரு 400cc ஒரு பெரிய கேட்டகரிக்கு வரனாலும் கண்டிப்பாக அந்த பைக்கை சூஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது பெரிய சார் ஒப்பீனியன்ஸ் அண்ட் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.